வடகிழக்கு பருவமழையால் பல்வேறு மாவட்டங்களில் நெல் மூட்டைகள் சேதமடைந்திருப்பதால் நெல்லின் ஈரப்பத சதவீதத்தை உயர்த்தி கொள்முதல் செய்ய வேண்டும் என மத்திய உணவுத்துறை அமைச்சரிடம் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் தனபால் கோரிக்கை மனு வழங்கியுள்ளார். இது தொடர்பாக மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷியிடம் அவர் வழங்கிய மனுவில், தமிழ்நாட்டில் கடந்த வாரம் பெய்த பருவமழையால் டெல்டா உள்ளிட்ட பல மாவட்டங்களில் அறுவடை செய்யப்பட்டு நெல் கிடங்கு பகுதிகளில் வைக்கப்பட்ட 30 லட்சம் நெல் மூட்டைகள் சேதமடைந்திருப்பதாகவும், குறிப்பாக செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் 10 லட்சம் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதனால் விவசாயிகளுக்கு ஏற்பட்ட பாதிப்பை போக்கும் வகையில் நெல்லின் ஈரப்பதத்தினை இனி 17%இலிருந்து 22% உயர்த்தி கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். கொள்முதல் செய்யப்படாமல் தேங்கி கிடக்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருந்ததை கண்கூடாக எதிர்க்கட்சி சட்டமன்ற தலைவர் அவர்கள் பார்த்தார். அப்படி பார்த்ததனாலே தான் அவர் சில கோரிக்கைகளை இந்த அரசாங்கத்திற்கு வைத்தார். மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்துகின்ற வரையில் சில கோரிக்கைகளை வைத்தார். அந்த வகையிலே தான் என்னிடத்திலே அறிவுறுத்தியதன் பேரில் நான் மத்திய உணவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு பிரகலாத் ஜோஷி அவர்களை சந்தித்து ஒரு மனு ஒன்றை அளித்திருக்கின்றேன். சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணியில் திமுக இரட்டை வேடம் போடுவதாக வடசென்னை அதிமுக மாவட்ட செயலாளர் ராஜேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் தண்டையார்பேட்டையில் நடைபெற்ற வட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் நிர்வாகிகளுக்கு கட்சி வளர்ச்சிப் பணிகள் குறித்து அறிவுரைகளை வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், தேர்தல் ஆணையம் மூலமாக மேற்கொள்ளப்படும் சிறப்பு வாக்காளர் சரிபார்ப்பு பணிகளில் கவனம் செலுத்த வேண்டும் எனவும், பூத் கமிட்டியில் இடம்பெற்றுள்ள 9 பேர் கொண்ட பொறுப்பாளர்களின் பணிகளை பார்வையிட்டு அதிமுக வெற்றி பெறுவதற்கான இலக்கை அடைய கவனத்துடன் செயல்பட வேண்டும் எனவும் தெரிவித்தார். அதோடு ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தபோது தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் என பலமுறை வலியுறுத்தியதாகவும், தற்போது இதை தடுக்க திமுக இரட்டை வேடம் போடுவதாகவும் குற்றம் சாட்டினார். நெல்லையில் வக்பு நிலப்பிரச்சினை தொடர்பாக வெட்டி படுகொலை செய்யப்பட்ட காவல் அதிகாரியின் மகனுக்கும் அதே நிலப்பிரச்சினை தொடர்பாக கொலை மிரட்டல் பெறுவதாக உயிரிழந்த காவல் அதிகாரியின் மனைவி வெளியிட்டுள்ள வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை டவுன் பகுதியைச் சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் தனிப்பிரிவு அதிகாரியாக இருந்த ஜாகிர் ஹுசேன் விஜிலி என்பவர் வக்பு நிலம் தொடர்பான பிரச்சினை குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் சிலரால் அவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இச்சம்பவம் தொடர்பாக 5 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் பிணையிலிருந்து வெளிவந்துள்ள முக்கிய குற்றவாளியான நூர் நிஷா என்பவர் தனது மகன் ரகுமானுக்கு கொலை மிரட்டல் விடுவதாக ஜாகிர் ஹுசேனின் மனைவி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் மாவட்ட வருவாய் அலுவலர் தலைமையில் ஒரு குழு அமைத்து முறையாக நிலப்பிரச்சினை தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள வேண்டும் எனவும், இச்சம்பவத்தில் முதலமைச்சர் நேரடியாக தலையிட்டு தீர்வு காண வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுக்கோட்டை அருகே 100 நாள் பணியாளர்களை கொண்டு நடத்தப்பட்ட கிராம சபை கூட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் அலுவலக பணியாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடும் ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அடுத்த செங்கமேடு கிராமத்தில் அப்பகுதி மக்களுக்கு எந்தவித அறிவிப்பும் இன்றி 100 நாள் பணியாளர்களை கொண்டு கிராம சபை கூட்டம் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த அப்பகுதியைச் சேர்ந்த கிராம பொதுமக்களில் ஒருவரான முத்துச்சாமி என்பவர் செங்கமேடு ஊராட்சியில் பணிபுரியும் முருகேசன் என்ற அலுவலக பணியாளரிடம் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு முறையிட்டுள்ளார். இதை கேட்ட அலுவலக பணியாளர், இனிமேல் இதுபோன்ற தவறு நடக்காது என கூறும் ஆடியோ சமூக வலைதளங்களில் பரவி அப்பகுதி பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிராம மக்களுக்கு தெரியாமல் 100 நாள் பணியாளர்களை வைத்து கிராம சபை கூட்டம் நடத்திய அரசு அதிகாரிகள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிராம கூட நடத்துறேன்னா எந்த அடிப்படையில் 100 நாள் வேலையில வச்சுட்டு நடத்துறீங்க? எந்த யாரும் தெரிவிச்சீங்க ஊர்ல? நீங்க உங்களுக்கு கிளியர் சார், நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், எந்த அடிப்படையில் கிராமத்தில் நடத்துறீங்க ஊர்ல? ஒரு இதுனே அடுத்த கிராமத்துல கரெக்டா சொல்லிடுறேன். இல்ல நான் கேட்க சொல்லுங்க. நேற்று உங்கள்ட்ட பேசினேன், நீங்க பேசுறீங்களா? இல்ல கிராமம் கொடுத்துட்டீங்களா? இல்ல 10 பேர் ஊர்ல தெரிவிச்சீங்களா? எத்தனை இந்த 7 கிராமம் அடங்குதான் செங்கமேடு ஊராட்சி. இந்த ஊராட்சி யாருக்கு தெரிவிச்சிருக்கீங்களா? நீங்க இன்னைக்கு 100 நாள்கள் நடத்துறாருன்னு அந்த ஆலோசனைக்கு நீங்க போட்டோ எடுத்துட்டு கிராமம் நடத்துன்னு சொல்றீங்களா? இது எந்த வகையில கரெக்ட்? நீங்க சொல்லுங்க, போய் சொல்லுங்க. நான் உங்கள்ட்ட பேசுறேன். நான் யார்ட்டும் பேசல பத்தி நீங்க இதுக்கு போய் சொல்லுங்க. இல்ல தவறு தானே. இல்ல தவறு தானே. எப்படி நடந்து இருப்பாங்க? எப்படி தவறு சொல்ல முடியும்? நீங்க எத்தனை வருஷம் கிளர்க்கா இருக்கீங்க? எத்தனை வருஷம் பண்றீங்க? இது எந்த அடிப்படையில நடத்துறீங்க? நீங்க
தவறு இருந்துச்சுன்னா அடுத்ததான் ஏன்னா இது தவறு கிடையாது. நீங்க வேணும்னு பண்றது இது தவறாது. தெரியாம பண்றது என்ன திடீர்னு நடந்துச்சா? இல்ல கிராம கூட்டங்கிறது இது கவர்மெண்ட், அதாவது தமிழ்நாடு அரசு நடத்துற ஒரு நிகழ்ச்சி இது. இந்த நிகழ்ச்சி நீங்க மக்களுக்கு, கிராம மக்களுக்கு தெரியாம நீங்க கிராமத்தில் நடத்துறீங்கன்னா எதுக்கு கணக்கு எழுதுறீங்க? எதுக்கு நீங்க தீர்மானம் வைக்கிறீங்க? யாருக்கு தெரியும்? மகாத்மா காந்திக்கு பின் இந்திய நாட்டை முழுமையாக புரிந்து கொண்ட ஒரே நபர் பிரதமர் மோடிதான் என்று ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். சென்னை ஆளுநர் மாளிகையில் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் விடுதலை தின நாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் கலந்து கொண்ட ஆளுநர் நிகழ்ச்சியில் பேசினார். அப்போது ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்பதை வெளிக்காட்டும் வகையில் இந்த நிகழ்ச்சிகள் கொண்டாடப்பட்டு வருவதாகவும், தங்களின் லாபத்திற்காக மாநிலங்களை ஆங்கிலேயர்கள் பிரித்தார்கள் எனவும் தெரிவித்தார். மேலும் மொழி போராட்டம் நடைபெற்ற பின் மாநிலத்தில் பல நூற்றாண்டுகளாக வாழும் மக்களை கூட மொழி சிறுபான்மையினர், புலம்பெயர்ந்தவர்கள் என கூறி வருவதாகவும், இந்திய நாட்டில் அனைவருமே ஒன்றுதான் எனவும் தெரிவித்தார். ஈரோடு அருகே தகாத உறவில் திருமணம் செய்து கொள்ள கூறிய காதலியை காதலன் அடித்து கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் கெட்டிசெவியூர் சாந்திபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் மோகன். காரைக்காடு பகுதியில் வாழை விவசாயம் செய்து வரும் இவர் தனது மனைவியை பிரிந்து தனியே வாழ்ந்து வருகிறார். இந்நிலையில் கணவரை இழந்து தனது குழந்தைகளுடன் தனியே வசித்து வந்த ஆப்பக்கூடல் புதுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சோனியா என்பவருடன் இவருக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மாறிய நிலையில் இருவரும் அடிக்கடி தனியே சந்தித்து நெருங்கி பழகியுள்ளனர். இதனால் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு மோகனை சோனியா வற்புறுத்தியுள்ளார். சோனியாவின் இந்த செயலால் ஆத்திரமடைந்த மோகன் சம்பவத்தன்று வாழைத் தோட்டத்தில் வைத்து கல்லால் அடித்ததோடு கத்தியால் தாக்கி கொலை செய்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் சோனியாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்ததோடு மோகனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுக்கோட்டையில் தனியார் மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே பிசானத்தூர் கிராமத்தில் பொதுமக்களின் பயன்பாட்டில் உள்ள விவசாய நிலத்தில் தனியார் மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலை அமையுள்ளது. இதனால் உலோகங்கள் மற்றும் ரசாயனங்கள் நிலத்தில் கசிந்து 5 கிலோமீட்டர் வரை நிலத்தடி நீரில் கலந்து விவசாய பாசனத்திற்கு பயன்படுத்தப்படும் நீரை விஷமாக மாறும் அபாயம் உள்ளதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் அனைத்து கட்சியுடன் இணைந்து மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் தொடர்ந்து 8வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதையடுத்து ஆலை தொடர்பாக வட்டாட்சியரிடம் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் போராட்டம் முடிவடைந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது. இதையடுத்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்த பொதுமக்கள் மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலை அமைக்கக்கூடாது என வலியுறுத்தி மனுவை வழங்கினர். தமிழகத்தில் சர்வாதிகார ஆட்சி நடக்கிறது என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு வைத்துள்ளார். சென்னை மூலகோத்திரம் பகுதியில் அதிமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது தெரிவித்த அவர், திமுக ஆட்சியில் உள்ளாட்சித்துறை அமைச்சர், மேயர், கவுன்சிலர் முதல் சட்டமன்ற உறுப்பினர்கள் வரை ஊழல்வாதியாக இருப்பதாகவும், தமிழ்நாட்டில் ஜனநாயக அரசியல் நடக்கவில்லை, சர்வாதிகார அரசு நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக சாடினார். அதிமுகவில் கட்டப்பட்ட கட்டிடங்களை திமுகவின் பெயர் மட்டும் வைத்து திறந்துவிட்டதாக குற்றம் சாட்டிய அவர், மக்கள் மீது அக்கறை இல்லாத திமுக அரசு இன்னும் 5 மாதங்களில் வெளியேற்றப்படும் என கூறினார். எப்படி இருந்ததெல்லாம் கொள்ளையடிக்கிறதுனால ஒரு ஆடம்பர வாழ்க்கையாது. அப்படி மக்களை பற்றி கவலைப்படாமல் மக்களை உதாசனப்படுத்தி மக்களை வஞ்சித்து எங்கேயும் எல்லாம் லஞ்சம் என்ற அடிப்படையில் இந்த லஞ்ச லாவணி ஆட்சி அப்பனுக்குள்ள தப்பாம போட்டிருக்காருன்னா அது ஸ்டாலின் தான். மக்களை பற்றி திமுக கவலைப்படவில்லை என்று பாஜக மாநில தலைவர் நாகேந்திரன் தெரிவித்தார். திருச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் வழக்கறிஞர்கள் பிரிவு கூட்டத்திற்கு வருகை தந்த மாநில தலைவர் நாகேந்திரன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தெரிவித்த அவர், அதிமுக கூட்டணியில் நாங்கள் உள்ளோம், தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிப்பவர்கள் கட்சிக்குள் உள்ள பிரச்சினை குறித்து எதுவும் கருத்து கூற முடியாது என தெரிவித்தார். மேலும் தங்களுக்கு மக்கள் ஆதரவு உள்ளதாகவும் 2026ஆம் ஆண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்வது உறுதி என தெரிவித்தார். நம்முடைய முதலமைச்சர் சொன்னாங்க, வடக்கத்தியர்கள், வந்தேரிகள் வட மாநிலத்தினர் சேர்ந்து இன்னைக்கு மொழிவாரியாக மாநிலங்களை பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியில் தம்முடைய சுயநலத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த செயல்பாட்டை தொடங்கியிருக்கிறது. மக்கள் புரிந்து கொள்வார்கள்.
மக்கள் மனமாற்றத்துக்கு ரெடியாக இருக்கிறார்கள். ஆட்சி மாற்றம் உறுதி. நன்றி. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு வன்னியர் கூட திமுகவிற்கு ஓட்டு போடக்கூடாது என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்பொழுது தமிழ்நாட்டில் ஒவ்வொரு உரிமையும் இழந்து கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். கச்சத்தீவு காவிரி உரிமை இழந்துவிட்டோம் என சுட்டிக்காட்டிய அவர் திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பும் காலம் வந்துவிட்டதாக கூறினார். வரும் டிசம்பர் 17ஆம் தேதி வன்னியர்களுக்கு குறைந்தது 15% இடஒதுக்கீடு வேண்டும் என வலியுறுத்தி போராட்டம் நடத்த உள்ளதாகவும், இதுபோன்ற நேரத்தில் காடுவெட்டி குழு தன்னிடம் இல்லை என்பது தனக்கு மிகப்பெரிய வருத்தம் என்று கூறினார். மேலும் சிலர் ஐயாவின் மனதை மாற்றி குழப்பிக் கொண்டிருப்பதாக விமர்சித்த அவர், காடுவெட்டி குரு உயிருடன் இருந்திருந்தால் இந்த குழப்பங்கள் ஏற்பட்டிருக்காது என்று கூறினார். வரும் சட்டமன்ற தேர்தல் தமிழகத்திற்கு பிரகாசமான தேர்தலாக அமையும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி மாநில கொள்கை விளக்க அணி துணை செயலாளர் எடப்பாடி துரைசாமி தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒருங்கிணைந்த மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில கொள்கை விளக்க அணி துணை செயலாளர் எடப்பாடி துரைசாமி, மாநில துணைத் தலைவர் சுப்பிரமணிய ஐயர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி துரைசாமி, தேர்தலுக்கு மக்களை சந்திக்கும் வகையில் செயற்குழு கூட்டங்களை நடத்தி வருவதாகவும், தேர்தல் கூட்டணி குறித்த அறிவிப்பினை நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிடுவார் என கூறினார். பாமக சிலிர்த்தெழுந்த சிங்கம் போன்று மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் களத்தில் இருக்கும் என்று கூறிய அவர், பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ராமதாசிடம்தான் உள்ளது, பாமக இருக்கும் கூட்டணி வெற்றி பெறும் என்றும், வரும் சட்டமன்ற தேர்தல் தமிழகத்திற்கு பிரகாசமான தேர்தலாக அமையும் என்றார். ஐயாவுக்கு எந்த பாதிப்பு பாட்டாளி மாளிகை ஐயா தான் இல்ல, அதாவது அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா தான், கட்சி உருவாக்கின நிறுவனர் ஐயா தான். இல்ல அத நீங்க அப்படி நீங்க என்ன பண்ணீங்க அவங்க. மேல்மலையனூரில் இருசக்கர வாகன விபத்தில் சிறுவன் உட்பட 2 உயிரிழந்த நிலையில் சிறுவனின் அக்கா மருத்துவமனையில் கதறி விழுந்தது காண்போரை கலங்கச் செய்தது. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அக்னிக்குளம் அருகே சாலை வளைவில் கட்டுப்பாட்டை இழந்த இருசக்கர வாகனம் தடுப்பு சுவரின் மீது பலமாக மோதியது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த 16 வயது சிறுவன் அஸ்வந்த் உள்ளிட்ட 2 உயிரிழந்த நிலையில் ஒருவர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த மேல்மலையனூர் போலீசார் உயிரிழந்த 2 உடல்களையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக செஞ்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே செஞ்சி அரசு பொது மருத்துவமனையில் விபத்தில் உயிரிழந்த சிறுவன் அஸ்விந்த் என்பவரின் அக்கா கதறி துடித்தது மருத்துவமனையில் இருந்தவர்களிடம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.